வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூவாக ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கு மக்களே, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண பிறகு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு சைன் இன் கேட்கும். நீங்கள் சைன் இன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் இன் கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்கும். நீங்க நியூ யூசர் அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்ட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு, இந்த யூனிவர்சிட்டி ஏர்ட்ராப்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்க தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாமே ப்ரொசீஜர் பண்ணணும். நான் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்றேன் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிஜிஸ்டர் தான் கொடுக்க போயிடும். ஸோ ரிஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும் மக்களே. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி இருக்கோ நீங்க அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு கீழே பை ஜாயினிங் வித்னு ஒரு டிக் பண்ற பாக்ஸ் வந்து டிக் பண்ற போல இருக்கும். நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன் மக்களே. இமெயில் ஐடி கொடுத்த பிறகு பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐ எம் நாட் ரோபோட்னு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண பிறகு இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணுற போல வரும். உங்களுக்கு வேறு கேப்சா வரும். நீங்கள் அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த கேப்சா வந்து கரெக்டாக போடுங்க. எனக்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனிச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக போடுங்க பார்த்து. கேப்சாலாம் கரெக்டாக போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு வந்துடும். வெரிஃபைன்னு வந்த பிறகு நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி இருக்கும். நீங்கள் அந்த ஓடிபியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்கணும் மக்களே. அந்த ஓடிபி வந்து டைப் பண்ண பிறகு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்பி ஐ எம் நாட் ரோபோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா வந்து ஃபில் பண்ணுற போல வரும். ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேப்சாவை பார்த்து போட்டுருங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்புறம் அந்த கேப்சா வந்து என்ட்ரு பண்ணுற போல வச்சிருக்கானுங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மக்களே. பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். கீழே ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற போல பாஸ்வேர்டு வந்து 8 டிஜிட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு. என்னோட ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேல ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு தென் உங்களோட ரெஃபரல் கோடில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து 50 FD பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது என்ன FD பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. சரி வாங்க நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? FD பாயிண்ட்ஸுங்கிறது தான் இந்த ஆக்சுவலி டோக்கன். இந்த FD பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்மளுக்கு வந்து டோக்கன் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? நம்ம காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ண டோக்கனும் பதிலாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இது ஆக்சுவலி இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்த்தா டேப் டு என் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னு அலோவ் கொடுத்துக்கோங்க, இல்லை இன்ட்டு கொடுத்துருங்க, ஓகேங்களா? இங்கே டேப் டு ஸ்டார்ட்னு இருக்கும். சாரி டேப் டு என் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மைனாக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? 24 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மைன் பண்ணி ஆகணும் காய்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜாயின் யூனிட்ஸ் டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FD பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க வாட் இஸ் FD பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த FD பாயிண்ட் தான் யூஎன்னா பார்த்தீங்கன்னா யூஎன் டோக்கனாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ நம்ம FD பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து குறி வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் மக்களே, ஓகேங்களா? கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Web3 இருக்கும். இது ஆக்சுவலி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ நீங்கள் வேலட் வந்து கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கீழே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஆக்சுவலி லாங்குவேஜஸ் கரன்சிலாம் இருக்குது. லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். கரன்சி பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சியும் இருக்குது. நம்மளோட ஐஎன்ஆரும் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஐஎன்ஆர் வைக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஐஎன்ஆர் வந்து வச்சுக்கலாம் மக்களே, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு ஏர்ட்ராப் பேஜுக்கு இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபரல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 5 ரெஃபரல்ஸ் பார்த்தீங்கன்னா 125 FD பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க மக்களே, அதெல்லாம் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடை பார்த்தீங்கன்னா கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக இன்வைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட் மேப்னு இருந்தது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் அது லோட் ஆனிச்சு மக்கள். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் வந்துச்சு. இந்த அப்கமிங் டேஸில் என்னெல்லாம் வரப்போகிறத பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜோன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருந்தானுங்க. சரி வாங்க, மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. அப்புறம் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லீடர் போர்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு கீழே வந்த மக்கள் கீழே பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் தான் மக்கள் இருக்கும். அது இல்லாமல் சில டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். நீங்கள் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மக்களே. நமக்கு எங்கே எதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்துருக்கிறத நம்ம இங்கே போய் பார்த்துக்கலாம். அதாவது ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணதுக்கு ஒரு 50 FD பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மக்களே. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மெயினான ஒன்று என்னன்னா மை ஏர்னிங். இது ஆக்சுவலி 24 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி ஆகணும் மக்களே. சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மைனஸும் பார்த்தீங்கன்னா ஆகும் மக்களே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்க, டேப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல நான் வச்சிருப்பேன் ப்ரீ மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $0.6 சொல்லி. இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான் மக்களே, ஓகேங்களா? நீங்களே போய் பார்க்கலாம் ப்ரீ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
$0.6 பார்த்தீங்கன்னா இருக்கிறது. டோட்டல் எவ்வளோ யூஎஸ்டி வந்து ரைஸ் ஆகிக்குன்னா 1,54,000 யூஎஸ்டி வந்து ரைஸ் ஆகின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனோட ப்ரைஸ் வந்து $0.1 இருக்குது மக்களே. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் வாங்கி வைக்கணுங்கிறப்போ நீங்கள் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. நம்ம ஃப்ரீ மைனிங் தான் பண்ணுறதுனால நம்ம எஃப்டி பாயிண்ட்ஸை நிறையா கனெக்ட் பண்ணணும். இந்த எஃப்டி பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு யூஎன் டோக்கனே பார்த்தீங்கன்னா தருவானுங்க. ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்விட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இப்படி தான் மக்களே வரும். அதில் ஜஸ்ட் ஷேர்னு கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ பேக் வந்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற போல இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த எஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லா ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா இதே போல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை ஷேர் பண்ணுங்கள், காப்பி லிங்க் பண்ணுங்கள், அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் கொடுங்க. இது போல் எல்லாத்துக்குமே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் லிங்க் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நேம் கேட்டுச்சு, யூசர் நேம் கேட்டுச்சு அப்படின்னு வரப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து உங்களோட நேமோ இல்லை வேறு ஏதாச்சும் நேமோ பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேங்களா. சப்போஸ் இது உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படிங்கிறப்போ நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க மக்களே. அங்கே நம்ம எல்லா விதமான அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னு வரப்போ நீங்கள் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்கிட்டவே கேட்டுக்கலாம் மக்களே. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப் மட்டும் இல்லை, நிறைய ஏர்ட்ராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் இந்த ஜெனியா வேலட் அப்புறம் அரி செயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மார்னிங் 8 மணிக்குள்ளே மோஸ்ட்லி வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட யூடியூப் சேனல் தான், நீங்கள் எங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட அப்கமிங் டேஸில் நம்ம ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி நீங்கள் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஏர்ட்ராப். ஓகேங்களா. சப்போஸ் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.